அனைத்து ஓயல் மாணவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த வீடியோவில் நாங்கள் தொடர்ச்சியாக கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சை, அதாவது ஓயல் பரீட்சைக்கு 2026ஆம் ஆண்டு தோற்ற உள்ள மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தின் சில வினாக்களை நாங்கள் விளங்கப்படுத்தி வருகிறோம். இதன் அடிப்படையில் இன்றும் சில வினாக்களை நாங்கள் மாணவர்களுக்கு இலகுவாக விளங்கப்படுத்தலாம் என நினைக்கின்றோம். இதன் அடிப்படையில் நாங்கள் கடந்த வீடியோவில் 1 தொடக்கம் 7 வரையான வினாக்களின் விரிவான விடைகளை பார்த்தோம். இதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் 8 தொடக்கம் 12 வரையான வினாக்களுக்கான பல்வேறு வினாக்களுக்கான விரிவான விடைகளையும் அதை எவ்வாறு செய்வது என்பதற்கான உத்திகளையும் பார்க்கலாம். அத்துடன் எங்களினால் நடத்தப்படும் ஜூம் ஆன்லைன் கிளாஸில் இணைந்து கொள்வதற்கு ஸ்கிரீன் தெரிகின்ற வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வினாவுக்கு செல்வோம். 8வது வினா. அமுக்கத்தை அளக்கும் பஸ்காலுக்கு ஈடான அலகு பின் வருவனவற்றுள் எது என வினவப்பட்டுள்ளது. எமக்கு தெரியும், அமுக்கம் என்பது அமுக்கம் சமன் விசையியல் பரப்பு, அதாவது ஒரு பரப்பளவின் மீது தாக்கப்படும் விசைதான் அமுக்கம். அமுக்கத்தை அளக்கும் அலகு நாங்கள் பஸ்காலாக குறிப்பிடலாம். எனவே நமக்கு தெரிய வேண்டும், அமுக்கத்தின் அலகு விசையின் அலகை பரப்பளவின் அலகால் பிரிக்கப்படும் போது பெறப்படுவதா. இவ்வாறு நாங்கள் மேலே காணப்படும் எம்மையும் கீழே காணப்படும் எம்மையும் வெட்டிவிட்டால் கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2 என வரும். எனவே நாங்கள் கூறலாம் 3வது விடை மிக பொருத்தம் என 8வது வினாவுக்கு. அடுத்த வினாவுக்கு செல்லும். 9வது வினா. உணவு சமைப்பாட்டின் போது கொழுப்பின் குழம்பாக்கத்துக்கு தேவையான பித்தத்தை உற்பத்தி செய்யும் அங்கம் எது என வினவப்பட்டது. பின்னர் 4 விடை தெரிவுகள் தரப்பட்டுள்ளது. பித்தப்பை, ஈரல், சதையை, குடல்சுவர். அனைவருக்கும் தெரியும், பித்தப்பை என்பது ஈரலினால் உற்பத்தி செய்யப்படும் பித்தத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பையாகும். சதையை இலிங்ககான் சிறுதீவுகளினூடாக சதையில் குளுக்காகோன், இன்சுலின் போன்ற பதார்த்தங்களை உற்பத்தி செய்யக்கூடிய பகுதியாகத்தான் நாங்கள் சதையை குறிக்கலாம். அவ்வாறு குடற்சுவரினாலும் பித்தம் உற்பத்தி செய்யப்படுவது இல்லை. பித்தத்தை உற்பத்தி செய்யப்படுவது ஈரலாகும். ஈரலின் மற்றைய தொழில் என்று சொன்னால் நச்சு பதார்த்தங்களை, அதாவது நம் உண்ணக்கூடிய உணவில் காணப்படும் நச்சு பதார்த்தங்களை நச்சை நீக்கல் போன்ற தொழிலையும், யூரியாவையும், அதாவது சிறுநீர் யூரியாவையும் உற்பத்தி செய்யும். அத்துடன் கொழுப்புக்கு தேவையான, அதாவது கொழுப்பை குழம்பாக்கத்துக்கு தேவையான பித்தத்தையும் உற்பத்தி செய்வது ஈரலாகும். எனவே 9வது வினாவுக்கு 2வது விடை மிக பொருத்தமாகும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். 10வது வினா. ஆரோக்கியமான மனிதன் ஒருவனின் அமுக்கம், அதாவது ஆரோக்கியமான மனிதன் ஒருவனின் சுருங்கல் அமுக்கமும் விரிவு அமுக்கமும் எது என வினவப்பட்டுள்ளது. எம் அனைவருக்கும் தெரியும், நாங்கள் இசிஜி வரைபடத்தின் ஊடாக எமது இதயம் சுருங்கும் போது, விரியும் போது அதில் ஏற்படக்கூடிய குருதியில் ஏற்படக்கூடிய அமுக்கத்தை நாங்கள் அளவிடலாம். இது பொதுவாக 80 தொடக்கம் 120 மில்லி மீட்டராக இருக்க வேண்டும். 100 மில்லி லிட்டர். இதில் 80 என்பது சுருங்கல் அமுக்கமும் 120 என்பது விரிவு அமுக்கமும் ஆகும். எனவே நாங்கள் கூறலாம், இதில் சுருங்கல் அமுக்கம் என வினவப்பட்டதன் காரணமாக படத்தில் 1வது வினாவில் 70 தொடக்கம் 80 என தரப்பட்டுள்ளது. 2வதில் 110 தொடக்கம் 120 என தரப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் கூறலாம் 10வது வினாவுக்கு 1வது விடை மிக பொருத்தம் என. அடுத்த வினாவுக்கு செல்வோம். 11வது வினா. ஆடலோட்டம் ஒன்றை அரை அலை சீராக்கத்துக்கு பயன்படும் அதாவது பகுதி என வினவப்பட்டுள்ளது. பொதுவாக நம்மளுக்கு தெரிய வேண்டும், டிரான்சிஸ்டர் என்பது விரியலாக்கத்துக்கு பயன்படுத்தப்படும். அதாவது நாங்கள் டிரான்சிஸ்டர் என்றால் அதன் தமிழ் அர்த்தம் மூவாய். அடுத்தது இருவாய் என்பது டயோட். அடுத்தது கொள்ளளவி என்பது கெப்பாசிட்டர். அடுத்தது தடை என்பது ரெசிஸ்டர். அதை நாங்கள் பார்ப்போமாயின், டிரான்சிஸ்டர் என்பது விரியலாக்கத்துக்கு பயன்படும். அதாவது அழுத்தத்தை விரியலாக்கத்துக்கு, அதாவது அழுத்தத்தை கூட்டி குறைப்பதற்கு டிரான்சிஸ்டர் பயன்படும். அவ்வாறு இருவாய் என்பது சீராக்கத்துக்கு, அதாவது அரை அலை சீராக்கம், முழு அலை சீராக்கம் எனப்படும் 2 விதமான ஆடலோட்ட சீராக்கம் காணப்படுகிறது. அவ்வாறு சீராக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடியது இருவாயாகும். அவ்வாறு கொள்ளளவி என்பது ஏற்றத்தை